Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷா செஞ்சுக்கலாம். ரைஸ்ல வந்து வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்கூடமே இது ரொம்ப நல்லா இருக்கும். தோசை, சப்பாத்திக்கும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இத குக்கர்ல சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திருக்கேன். இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு இது வந்து வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணாலே இது அழகாக கட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பெரிய பெரிய பீஸா வேணும்னாலும் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக சேர்த்தா இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த உளுந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் ஒரு பெரிய வெங்காயமும் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்துலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட்டாக இல்லைனா இஞ்சியும் பூண்டும் ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை அந்த எண்ணெயிலேயே பொரிய விடுங்க. அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் ஒரு மசாலாவாக சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட அதிகமாக நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சிரும். இனி வந்து இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி, தோசைக்கெலாம் சாப்பிட்றப்ப நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா கொஞ்சம் வேகிறதுக்காக மட்டும்தான் இந்த 1/4 கப் தண்ணி கூட. தண்ணி சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி மசாலா வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் தூள் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரைஸ், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் இதை நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் bye bye, take care.